வணக்கம். இது பரதி ஊடகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜாலில் நள்ளிரவு வீடு புகுந்து நடத்தப்பட்ட சம்பவம், பீதியில் உறைந்த மக்கள். ஜாழ்ப்பாணத்தை விஜய்க்கு எழுதி கொடுங்கள், அனுர அரசாங்கத்திடம் கேட்ட அர்ச்சுனா எம்பி. மகளை கொடூரமாக தாக்கிக் கொன்ற தந்தை கைது. அரசாங்கத்திற்கு எதிராக களமிறங்கும் கூட்டு எதிர்க்கட்சி. வெலிக்கடி சிறைச்சாலை கைதியொருவர் உயிரிழப்பு, 3 சிறை காவலர்கள் கைது. பள்ளத்தில் வீழ்ந்த பாடசாலை வேன், மாணவர்கள் பலர் காயம். மன்னாரில் பரபரப்பு, மனைவியால் துண்டு துண்டாக வெட்டி கொலை செய்யப்பட்ட கணவன். இனி தொடர்வன விரிவான செய்திகள். ஜாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு ஆலியவளை பகுதியில் நள்ளிரவு வீடு புகுந்து தாக்குதல் நடத்திய சம்பவம் அப்பகுதியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. குடும்பஸ்தர் ஒருவரின் வீட்டிற்குள் மதுபோதையில் அத்துமீறி நுழைந்த இருவர் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்தவர்களை இலக்காக கொண்டு மோசமான தாக்குதலை மேற்கொண்டுள்ளனர். தாக்குதலின் போது வீட்டிலிருந்த இளைஞர் ஒருவர் கடுமையாக தாக்கப்பட்டதாகவும் உயிர் தப்பிக்க அவர் அங்கிருந்து தப்பிச் சென்றதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் தாக்குதலாளர்கள் மகனை அழைத்து வருமாறு மிரட்டியபடி வீட்டின் உபகரணங்களை சேதப்படுத்தியதுடன் அருகில் உள்ள மற்றொரு வீட்டின் உடைமைகளையும் சேதப்படுத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட குடும்பஸ்தர் மருதங்கனி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார். சம்பவம் குறித்து விசாரணைகளை தொடங்கியுள்ள மருதங்கனி போலீசார் தாக்குதலில் ஈடுபட்ட சந்தேக நபர்களை கைது செய்ய நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கேட்டது போல கச்சத்தீவை மட்டுமல்ல ஜாழ்ப்பாணத்தையும் சேர்த்து தமிழ்நாட்டிடம் இந்த அரசாங்கம் கொடுக்க வேண்டும் என்று ஜாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். தற்போது நடைபெற்று வரும் நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் தமிழக சட்டசபை தேர்தலில் வெற்றியூட்டியுள்ள தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய்க்கு சபையில் வைத்த அர்ச்சுனா எம்பி வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், தமிழ் மக்களின் இதயத்தை கவர்ந்த தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சர் விஜய்க்கு ஒரு அடக்கப்பட்ட தமிழன் என்ற வகையில் எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். வடக்கில் உள்ள தீவு பகுதிகளுக்கு மின்சாரம் வழங்கப்படுவதில்லை என்பது மிக முக்கிய குற்றச்சாட்டாக காணப்படுகின்றது. குறிப்பாக நெடுந்தீவு பகுதியில் உள்ள குடும்பங்களில் பாதிக்கு பாதி மக்களுக்கு மின்சாரம் இல்லை. ஒரு வாரத்தில் கிட்டத்தட்ட 5 நாட்களில் மின்சாரம் தடைபடுகின்றது. தீவு பகுதிகளில் இரு பாரிய பிரச்சனையாக உள்ளது. கச்சத்தீவை விஜய் கேட்டார் என்ற போது அதனை தர முடியாது என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருந்தார். ஆனால் நாங்கள் கூறுகின்றோம், கச்சத்தீவை மாத்திரமல்ல முழு ஜாழ்ப்பாணத்தையும் தமிழகத்திற்கு எழுதி கொடுங்கள். தமிழ்நாட்டு மக்கள் எங்களை பார்த்துக் கொள்வார்கள் என மேலும் குறிப்பிட்டுள்ளார். களுத்துறை பகுதியில் மகளை கொடூரமாக தாக்கி படுகொலை செய்த தந்தை கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. களுத்துறை வடக்கு போசரிபுர பகுதியில் நீண்டகாலமாக நிலவி வந்த காணி தகராறு காரணமாக இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. 35 வயதுடைய தனது மகளை இரும்பு தடியால் அடித்து கொலை செய்த குற்றச்சாட்டில் 63 வயதுடைய தந்தையொருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். இருவருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றியதில் தந்தை நடத்திய கொடூர தாக்குதலில் மகள் படுகாயமடைந்து நாகோடு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். எனினும் அங்கு சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளார். தற்போது சந்தேக நபரான தந்தை போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ளதோடு உயிரிழந்தவரின் உடல் பிரேத பரிசோதனைக்காக களுத்துறை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து களுத்துறை வடக்கு போலீசாரும் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். அரசாங்கத்திற்கு எதிராக கூட்டு எதிர்க்கட்சியினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கருத்தரங்கு தொடரின் அடுத்த கருத்தரங்கு மாத்திரையில் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் எதிர்வரும் 10ஆம் தேதி கருத்தரங்கு முன்னெடுக்கப்படவுள்ளது. கூட்டு எதிர்க்கட்சியில் அங்கம் வகிக்கும் கட்சிகளுடைய பிரதிநிதிகளின் பங்கேற்புடன் நேற்றைய தினம் கலந்துரையாடல் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த கலந்துரையாடலின் போது குறித்த கருத்தரங்கு தொடர்பில் இறுதி உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு குறித்த கலந்துரையாடலில் கூட்டு எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் பல கட்சி உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் டிலான் பெரேரா எதிர்க்கட்சி தலைவர் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவராக மாத்திரமன்றி முழு எதிர்க்கட்சியினதும் தலைவராக செயற்பட வேண்டும் என வலியுறுத்தியிருந்தார். வெலிக்கடி சிறைச்சாலையில் 3 சிறை காவலர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சிறை தண்டனை அனுபவித்து வந்த கைதியொருவர் திடீரென வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. இந்நிலையில் பொருளை காவல்துறையினரால் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் உயிரிழந்த கைதி கடந்த 3ஆம் தேதி வெலிக்கடை சிறைச்சாலையில் துப்புரவு பணிகளின் போது தப்பிச் சென்றிருந்ததுடன் அதன்போது சிறைச்சாலை அதிகாரிகளால் மீண்டும் பொறுப்பேற்கப்பட்டிருந்தார். இதனையடுத்து குறித்த கைது திடீரென நோய்வாய்ப்பட்ட நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தபோது அவர் உயிரிழந்துள்ளார். இதன் அடிப்படையில் இந்த சம்பவம் தொடர்பில் வெலிக்கடை சிறைச்சாலையின் 3 சிறை காவலர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பொருளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற வேன் ஒன்று வீதியை விட்டு விலகி சென்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. நாவலப்பிட்டி கெடபுலாவில் இன்றைய தினம் காலை 7 மணியளவில் விபத்து இடம்பெற்றதாக தெரியவந்துள்ளது. இவ்விபத்தில் காயமடைந்த 13 பேர் நாவலப்பிட்டி பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 7 முதல் 10 வயதுக்கு இடைப்பட்ட சிறுவர்களே இவ்வாறு காயமடைந்துள்ளனர். வேனின் சாரதியும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் விபத்து தொடர்பில் நாவலப்பிட்டி காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். மன்னார் மூர்வீதி பகுதியில் குடும்ப தகராறு காரணமாக தனது கணவனை கொலை செய்த மனைவி அவரது உடலை துண்டு துண்டுகளாக வெட்டி உரப்பையில் போட்டு மலசலக்கூட குழியில் போட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த சடலம் இன்றைய தினம் திங்கட்கிழமை மன்னார் காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் மன்னார் மோர் வீதியில் வாடகை வீடு ஒன்றில் வசித்து வந்த கணவன் மனைவிக்கிடையில் கடந்த சனிக்கிழமை இரவு ஏற்பட்ட தர்க்கம் காரணமாக மனைவி தனது கணவனை தாக்கி கொலை செய்துள்ளார். பின்னர் சடலத்தை நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை துண்டு துண்டுகளாக வெட்டி உரைப்பையில் போட்டு மலசலக்கூட குழியினுள் போட்டுள்ள நிலையில் மன்னார் காவல் நிலையத்தில் குறித்த பெண் சரணடைந்துள்ளார். உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் சடலத்தை பார்வையிட்டதோடு மன்னார் நீதவான் மற்றும் சட்ட வைத்திய அதிகாரி ஆகியோருக்கு தெரியப்படுத்தியதோடு கொலையை செய்த பெண்ணையும் அழைத்து வந்தனர். பின்னர் நீதவான் மற்றும் சட்ட வைத்திய அதிகாரி ஆகியோர் வருகை தந்த நிலையில் சடலம் மலசலக்கூட குழியிலிருந்து எடுக்கப்பட்டது. உயிரிழந்தவர் மன்னார் வங்காளி பகுதியைச் சேர்ந்த 36 வயதுடையவர் என்றும் கொலை செய்த அவரது மனைவி மன்னார் பனங்கட்டு கொட்டு பகுதியைச் சேர்ந்த 29 வயதுடையவர் எனவும் தெரிய வருகின்றது. குறித்த சம்பவம் மன்னார் மக்கள் மத்தியில் அச்சநிலையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர்.